வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்குது டிஜே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோட் ஆர்ட் 4 டாப் 10 ஆர்பிஜி சீரிஸ்ல எப்படி பிளேயரோட ஆக்ஷன் அனிமேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். அதாவது அட்டாக் அனிமேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே அட்டாக் ஃபார்முலா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதாவது ஸ்கிரிப்ட் சைடு நம்ம ஒர்க் முடிஞ்சு நம்ம அனிமேஷன் சைடு தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா ம், எப்படி சொல்றது? இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எல்லா அனிமேஷனுமே இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம இத ஸ்ட்ரெயிட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நம்மகிட்ட ஏற்கனவே இன்னொன்னு டெக்ஸ்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இத நடுவுல சேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா இன்னொரு இதே மாரி இதுக்கு மேலேயே வச்சு ஹைட் பண்ணி இது பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம அத பண்ண வேணாம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம் கைஸ். ஐயோ! இது இல்ல. இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம் கைஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில வந்து வெப்பன்ஸ் எல்லாமே தனித்தனியாவே இருக்கு. நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போலாம். அ ஓகே கைஸ், இதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயரோட இதில வெப்பன் இருக்கு இல்லையா? வெப்பனுக்குள்ள வந்து நம்ம ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரைட் 2டி. இது 2 பக்கமுமே எதுக்கு இருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கும். இது 2மே நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிக்க போறோம். நமக்கு தேவையானது வந்து இப்ப நம்ம டவுனுக்கான இது யூஸ் பண்ண போறோம். ஓகே. ம். ஓகே. நம்ம கோடாரி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன் வந்து பக்கத்திலே வச்சுக்கிறேன். ஓகே. இது 2 ஃப்ரேம் தான். ஸோ, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த இத எதுக்காக வச்சிருக்கேன்னா, நம்மளோட அனிமேஷன் ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன். இத வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது 2ம் இந்த இடத்துல இருக்கட்டும். இப்ப நம்ம அந்த டூல்ஸோட இத ஸ்ப்ரைட்டா இது பண்ணிக்கலாம். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா 6x6. இந்த சைடு ஒரு 6. அப் அண்ட் டவுன் மோஷன்ல ஒரு 6. ஓகே கைஸ். ம். இப்ப நமக்கு இந்த இது தேவை. பார்த்தா தெரியும். இந்த இதில நமக்கு இந்த இது தேவை. நம்ம இந்த இத எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இத எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். நமக்கு அந்த ஃப்ரேம் தான் தேவை. அத எடுத்து இந்த இடத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே கைஸ். நம்ம இந்த ஃப்ரேம இங்க பின்னாடி வச்சுக்கலாம். ம். இப்போ நமக்கு இன்னொரு பிரச்சனை வரும். இங்க இருக்கிறத நம்ம இங்க கொண்டு வரணும்னா, நம்ம இத ரொட்டேட் பண்ணி கொண்டு வருவோம். ஒருவேள நீங்க ரொட்டேட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, இந்த இதில இங்க குடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் குடுத்து இது பண்ணீங்கன்னா, நீங்க ரொட்டேட் பண்ணலாம். பட் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல தான் ரொட்டேட் ஆகுது. ஆனா, நமக்கு இன்னொரு இடத்துல ரொட்டேட் ஆகணும். சென்டர்ல ரொட்டேட் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு நோட ஆட் பண்ண போறோம். நோட் 2டி. வெறும் நோட இது பண்ணிறாதீங்க. நான் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நீங்க வந்து நோட வந்து இது பண்ணலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளால இங்க வரைக்கும் கொண்டு வர முடியுது. இப்ப நம்மளால ஒரு இது பண்ண முடியும் கைஸ். இப்ப நமக்கு எங்க இருக்கு? ஓகே. இந்த ஆப்ஷன்ல இது கரெக்ட்டா இருக்கு. நம்ம இதே விஷயத்த ஏன்னா ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் இன்கிரீஸ் பண்றாப்புல இருக்கும். ஓகே. இந்த இடத்துல. ஓகே கைஸ். இது கரெக்ட்டா வரும். ஒரு ஆர்எல்எஸ் நம்மளால கரெக்ட்டா கொண்டு வர முடியும். 19 ஓகே. 18வது ஃப்ரேம் இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கு. நம்ம இத பண்ணிடலாம். என்ன பண்ண போறோம்னா 17 19வது ஃப்ரேம் போய்க்கோ. நோட வந்து நம்ம 0க்கு செட் பண்ணிக்கலாம். நான் இப்ப எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டேன். இத நம்ம இப்ப அனிமேஷன் பண்ண போறோம். அனிமேஷன் பிளேயர் போயிட்டு, நியூ குடுத்து, அ அட்டாக் குடுத்துருக்கேன். அட்டாக், டவுனு. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண இது மாரி இல்லாம, இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கிற மாரி, இது கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ண வேண்டியதா போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட இந்த இதோட ஃப்ரேம மட்டும் ஒரு தடவ எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேம். இத குறைச்சு, அதாவது 20 ஒரு ஃப்ரேம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரேம் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப இதோட ரொட்டேஷன் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இப்ப பாயிண்ட் 1ல போயிட்டு -90 நான் இப்ப பார்த்துட்டேன். ஓகே. இது -90. ஓகே. இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. அனிமேஷன் ட்ரீங்கிற ஒரு உத்தம மனிதர். அவர போயிட்டு இப்படி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இந்த லூஸ் தான் இந்த மாரி டார்ச்சர்லாம் பண்ணுவான். ஓகே. அட்டாக் டவுன் இருக்கா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த நோடுக்கு போயிட்டு -90. ம்.
பாயிண்ட் 2ல -90 குடுத்துக்கோங்க. ம். -90 இதே ஆவல. -90 மேன். கீ ஃப்ரேம் நான் தான் பண்ண மறந்துட்டேன். ம். 18க்கு பதிலா 20 குடுத்துருக்கேன் கைஸ். அதான் இஷ்யூ. இப்ப கரெக்ட்டா இருக்கும். பார்த்தா தெரியும். கொஞ்சம் இதா இருக்கிறாப்ல இருக்கும். அதுக்கு நான் வந்து பிளெண்ட் மோடு ஏதாவது ஒண்ண மாத்தி அப்புறமா அத சரி பண்ணிக்கலாம். ஓகே. நியரஸ்ட் அ கியூபிக் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ம். 0.2 0.2 கரெக்ட்டா இருக்கும். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்துருச்சு. ஆ நமக்கு இப்போ அது கரெக்ட்டா ஒர்க் பண்ணுது. நம்மளோட அட்டாக் அனிமேஷன் நம்மகிட்ட கரெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இத நான் இங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அது என்னன்னா, கொலிஷன வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டு திரும்ப எனேபிள் பண்ணணும். அது என்னன்னா, இங்க வச்சு ஒரு டிசேபிள் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்ஸ் வந்து சென்டருக்கு வந்ததுக்கப்புறம், இத வந்து டிசேபிள வந்து இது பண்ணி விட்டுட்டு, ஓகே பண்ணிக்கலாம். கடைசி இதுல நீங்க திரும்ப ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு ஒழுங்கா ஒர்க் பண்ணும். ஒரு தடவ நம்ம செக் பண்ணிடலாம். பிளேயர் கூடவே எத்தனை அனிமேஷன் வரும். நீங்க அத கண்டுக்காதீங்க. ஓகே. ம். ஓகே. நாம அனிமேஷன் குடுக்கல. என்னடா இது நடக்குதுன்னு பார்க்கிறேன் நானும். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு இன்புட் மட்டும் குடுத்துக்கலாம். எஃப்யூஎன்சி இன்புட் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம அத யூஸ் பண்ண போறதில்ல. இது மேக்ஸிமம் ஒர்க் பண்ணாது. ஏன்னா, இங்கே சில ஃபங்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால. எஃப்வி இன்புட் டாட் இஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட். அதாவது என்டர் இல்லைனா ஸ்பேஸ் பாரா இருந்துச்சுன்னா, அனிமேஷன் ட்ரீன்னு தான் இருக்கா? ஓகே. போன தடவ தான் நான் தான் ரிமூவ் பண்ணேன். இந்த மாதிரி தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். சில நேரங்கள்ல அது அனிமேஷன் வந்து நிக்கும். அனிமேஷன் பிளேயர் டாட் ப்ளே அட்டாக் டவுன். ஓகே. ஓகே. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் அத திரும்ப எங்க போணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம். நமக்கு மேக்ஸிமம் அது திரும்ப இங்க வரைக்கும் இங்க வந்ததோட நம்ம வந்து வேற இதுக்கு மாத்திருவோம். வேற அனிமேஷன் மாத்திருவோம். ஸோ அது நமக்கு பெருசா தேவைப்படாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இத அடுத்ததுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் சிம்பிள். இப்போ நீங்க அட்டாக் அனிமேஷன் இருக்கு இதுல. நம்ம இந்த வெப்பன மட்டும் இது பண்ணிக்கலாம். வெப்பனுக்கு வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிப்போம். அது என்னன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ஆங்கிள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். அத விட முக்கியமான விஷயம், ஸ்ப்ரைட்ல போயிட்டு இந்த கீ ஃப்ரேமே நம்ம இந்த இந்த ஃப்ரேமையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம பிளேயர் எந்த சைடு பார்க்குறான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் அப் அப்படிங்கிற ஒரு இத யூஸ் பண்ண போறோம். இதுக்காக வெப்பனோட டிகிரி நம்ம எடுத்துட்டோம். கரெக்ட்டா இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத டூப்ளிகேட் பண்றோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு அப்பு அப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில 4வது ஃப்ரேம். அப்பா! ஓகே. இப்ப இது இப்படி இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள இதுக்கு மாத்த போறோம். ஓகே. 170 இல்லன்னா 175 உங்களுக்கு எந்த ஆங்கிள்? 180 கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். 180 ஓகே. 180 கரெக்ட்டா இருக்கு. இப்ப நான் 180ய வந்து இந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட அனிமேஷன் வந்து இந்த இடத்துலயும் ஒர்க் பண்ணுது. நம்ம மாத்துனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் மாத்திருக்கோம். அதையும் ஒரு தடவ செக் பண்ணிப்பேன். ஓகே. நம்ம ஒரே ஒரு ஃப்ரேம் தான் மாத்திருக்கோம். இதே விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு பண்றோம். லெஃப்ட். ம். கீ ஃப்ரேம். ம். முதல்ல கேரக்டருக்கு வச்சிடலாம். கேரக்டர் வச்சோம்னா தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே. லெஃப்ட். இப்ப இந்த வெப்பனோட இது பார்த்துக்கலாம். ம். நமக்கு இந்த ஸ்லைடர் வேணும். ஓகே. ஓகே. பார்த்தீங்கன்னா 90
ஓகே. 90 டிகிரி கைஸ், லெஃப்ட்டுக்கு 90 டிகிரி. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துடுறேன். கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப இந்த ஓகே. இது 8. இந்த அனிமேஷனையும் நான் இது பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஓகே. லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. பட் பரவால்ல. சிம்பிளா தான் இத நம்ம முடிக்க ட்ரை பண்றோம். அதனாலேயே இது பரவாயில்லன்னு நான் சொல்லி விட்டுக்கிறேன். இப்போ அதே விஷயத்த நீங்க ரைட்டுக்கு பண்ணிக்கலாம். ரைட்டு. ரைட்டுக்கு நீங்க 12. ம். ஆ -180. ஓகே. 90 டிகிரி. 90 லெஃப்ட்டுக்கு. ஓகே. இப்போ நம்ம ஒரு பெரிய இஷ்யூவ மீட் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்கேல வந்து -1.1. ஓகே. ம். எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் நினைக்கிறேன். ஆமா. ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் மாத்துற மாரி இருக்கும். ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஆ தல சுத்தம். ம். ம். ஓகே. லெஃப்ட்டுக்கு இங்கிட்டிருந்து அடிக்கிறேன். கீழ இருந்து வர்ற மாரி வச்சிடலாம் கைஸ். -90. ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இந்த இடத்துல இருந்து மேல இருந்து வர்றாப்ல இருக்கும். இந்த இத நம்ம கீழ இருந்தே கொண்டு போறோம். வேற வழி இல்ல. இருக்கட்டும். பார்த்துக்கலாம். ஓகே. எல்லா அனிமேஷனும் ஒரே மாரி இல்லாம இருக்கட்டும். வேற வழி இல்ல. நம்ம இத இப்போதைக்கு இப்படி வச்சிருக்கோம். நம்ம ஃபர்தரா போகும்போது ஸ்ப்ரைட்டையோ இல்ல இதையோ மாத்திக்கலாம் கைஸ். இல்லன்னா வேற ஏதாவது ஐடியா கிடைச்சா சொல்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் சிம்பிளா ஒரு சமாளிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ நம்ம அட்டாக் வந்து இத ரெடி பண்ணிக்கலாம். அட்டாக் வந்து பிளெண்ட் ஸ்பேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். 2டி ஸ்பேஸ். அட்டாக். ஓகே. நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட்டிங்ல வந்து கேபிட்டல் லெட்டர் குடுக்குற மாரி குடுத்துருக்கேன். ஏன்னா, ஒரு சின்ன பழக்கதோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அட்டாக் அனிமேஷன். அட்டாக்கு லெஃப்ட். அட்டாக்கு அட்டாக்கு ரைட்டு. அதே இதுதான் இங்க மட்டும் தலைகீழ வரும். ம். அட்டாக் டவுனு. ம். அட்டாக். பிளெண்டுக்கு வந்து இதா வச்சுக்கலாம். டாட்டா இருக்கிறத வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத இப்போ கனெக்ட் பண்ண போறோம். இங்க திரும்ப மட்டும் வர்றாப்புல கனெக்ஷன் குடுக்க போறோம். மாடியூல்ல வந்து மோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனபிள்டு குடுத்துட்டு, ஸ்விட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட் எண்ட் குடுத்துக்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அனிமேஷன் முடிஞ்சிருச்சுன்னா, அது வந்து ஐடிலுக்கு போற மாரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் கைஸ். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன்ல வந்து கெட் ட்ரீ டாட் ட்ராவல் ஐடில் இருக்கு பார்த்தீங்களா? அத எடுத்து இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு, அட்டாக் அப்படின்னு மாத்திக்கங்க. அட்டாக். அதே மாரி இந்த பிளெண்ட்ஸ் பொசிஷனையும் நீங்க மாத்திக்கலாம். அட்டாக். முடிஞ்சுச்சு கைஸ். ஓகே. இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம், மறக்காம இத ஆக்டிவேட் பண்ணிருங்க. இல்லன்னா ஒர்க் ஆகாது. ஓகே. ஓகே. ம். ஓகே கைஸ். நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன வந்து நம்ம இது பண்ணல. மறைக்கல மறந்துட்டோம். அதாவது ஹைட் பண்ணியிருக்கணும். அத நம்ம மறந்துட்டோம். அது எப்படி பண்றது அப்படின்னா, அதுவும் சிம்பிள் தான். நம்மளோட அனிமேஷன்ஸ்ல போயிட்டு, அந்த
அன் எண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணி நம்ம அத மறைச்சிடலாம். அனிமேஷன்ஸ் 3ன்னு இருக்கா? இங்க 0.3 வச்சுட்டு, எங்க இந்த ஸ்ப்ரைட்டு? விசிபிலிட்டிய மறைச்சிடலாம். ஸ்டார்ட்ல போயிட்டு விசிபிலிட்டிய ஆன் பண்ணிடலாம். இதே விஷயத்த எல்லா இதுலயும் நம்ம பண்றாப்புல இருக்கும். விசிபிலிட்டி எங்கேயாச்சும் ஆன் பண்ணிட்டு 0.3 அப்படின்னு ஒரு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து அத வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. டேக் ரைட்டு 0.3 ஓகே. ய அதாவது எண்டுல அனிமேஷன் முடிஞ்ச உடனே நம்ம கேரக்டர்ட்ட இருந்து அது மறைஞ்சிரும். நம்ம அடுத்த இதுக்கு மாத்திக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன சேம் திங் தான் 0.3 விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடலாம். அப்பு ஓகே. எல்லாத்துக்கும் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ். நம்ம நினச்ச அனிமேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், இந்த டீபக் மோட்லேருந்து இந்த கொலிஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓகே. நம்ம கோழி இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். கோழி என்னன்னா நம்மள பார்த்தோன்னே ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப பக்கத்தில போனா மட்டும் இதாகுற மாரி வைக்கலாம். ஓகே. 10 இருக்கட்டும். 50லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம கோழி நம்மள விரட்டுதா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகே. ம். சாவுடா. ஓகே. அப்பா! ஒரு வழியா முடிஞ்சுச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எப்படி இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம ஒரு வழியா ஒரு அட்டாக் அனிமேஷன் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டோம். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் சங்கியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும். நம்ம லேட்டரா இத வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேமோட யூஐ தான் பார்க்க போறோம். அதாவது ஹெல்த் இந்த மாரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். டில் தென் திஸ் இஸ் டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே ஹை-ஃபை.